மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இவ்வளோ கடனா? ஒரு ஆட்சி வந்து 3 மாதம் கூட முழுசா ஆவலைங்க. இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு பாதிப்பு? மக்கள் மீது எந்த அளவுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு மக்களுக்கு. இவைங்கெல்லாம் என்ன ஆட்சி பண்றாங்க? அப்படின்னு நம்ம ஆர்பி உதயகுமார் அவர்கள் போட்டு வாங்குன்னு தாவேக்கா அரச புடிச்சு வாங்கியிருக்கிறாரு. என்ன கதை ஏதுன்னு முழுசா பார்க்கணும் இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் பார்க்கலாம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது சும்மாலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நாங்க வந்தா அப்படி கிழிச்சு தள்ளிருவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இந்த தாவேக்கா அரசு. அவைங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 13,00,000 கோடி கடன். 10,00,000 கோடி தான் இதுக்கு முன்னாடி சொன்னது. 3,00,000 கோடி எங்கிருந்து வந்துச்சுன்றது ஒரு தெளிவான விளக்கம் இல்ல. சரி, ஒரு வெள்ளை அறிக்கை குடுத்துருக்காங்க. நம்மளும் அத பார்க்குறோம். சரி, 13,00,000 கோடி கடன். 13,00,000 கோடி கடன் ஆல்ரெடி இருக்கிறது. இதுவரைக்கும் இருந்தது. சரி, இந்த 13,00,000 கோடி கடனை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற அந்த நேரத்துலலாம், பல பேர் 1,00,000 அனுப்புறது, 30,000 அனுப்புறது, 3,000 அனுப்புறது, 300 அனுப்புறதுன்னு அ முதலமைச்சருடைய அந்த நிதிக்காக குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் நிதியில குடுத்துட்டு இருந்தாங்க. அதில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க அந்த பேரிடர் காலங்கள்ல வந்து சேரக்கூடிய அந்த அமௌண்ட் அது. அதுக்கு எடுத்து பயன்படுத்தக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு வேலை. அத எடுத்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அதுக்கு அனுப்புறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் செயல்முறைகள் இல்ல அப்டின்றதுனால பல பேரும் அனுப்புறத நிறுத்திட்டாங்க. இவரு ஒரு படத்துல பண்ணுவாரு விஜய் அவர்கள். அதே மாதிரியே இவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்டின்ற மாரி பல பேரும் விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மக்கள் யாரும் அனுப்புறதில்ல. அதுல அனுப்புறதுல இந்த கடன்லாம் அடைக்க முடியாது அப்டின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த கடனுக்கு வருவோம். 10,00,000 கோடி, 13,00,000 கோடி கடன்னாங்களே, அதுல இந்த எதுக்காக இந்த கடன வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போதே ரொம்ப தெளிவா கேட்டிருந்தாங்க. கேட்டப்ப, ஏதாச்சும் வீண் திட்டங்களுக்கு, எதனால தேவையில்லாத திட்டங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டப்ப, ஒரு திட்டமும் தேவையில்லாத திட்டம் இல்ல. கண்டிப்பா இது எல்லாமே தேவைப்படக்கூடிய திட்டம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே பாராட்டியும் இருந்தாங்கன்னு வச்சுப்போமே, கூட இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமா இந்த பேருந்து விவகாரம் தான். பேருந்து போக்குவரத்து துறையில தான், ஒரு அரசு பேருந்து 1 கிலோமீட்டருக்கு பயணிச்சா ரூ. 53 நஷ்டம் அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. ரூ. 53 நஷ்டம்டா! பெட்ரோல் விலை என்ன விக்குது? டீசல் விலை என்ன விக்குது? கேஸ் விலை என்ன விக்குது? கரண்ட் பில் ரேட் என்ன போயிட்டுருக்கு? ரூ. 53 நஷ்டமா அப்படின்னு 1 கிலோமீட்டருக்கு அதுவும் அப்படின்னும்போது, பகீர்ன்னு தான் இருந்துச்சு எல்லாருக்கும். ஆனா, அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது, ரொம்ப குறிப்பா பார்க்கணும். அதிமுக ஆட்சி காலம் இருக்கும்போது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்டு முடிச்சு போம்போது, 1 கிலோமீட்டருக்கு ரூ. 59 நஷ்டம் அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில இருந்துச்சு. என்னமோ இவங்க தான் வெள்ளை அறிக்கை விடுறாங்கன்னு சொன்னாங்கல்ல. இல்ல, அதெல்லாம் தாண்டி பிடிஆர் அவர்கள் வெள்ளை அறிக்கை விட்டிருந்தார். தியாகராஜன் அவர்கள். அப்படி வெள்ளை அறிக்கை விடும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா, அதுல போக்குவரத்து துறையில 1 கிலோமீட்டருக்கு ஒரு பேருந்து பயணிச்சு, அரசு பேருந்து பயணிச்சுச்சு அப்படின்னா, அந்த 1 கிலோமீட்டருக்கு ரூ. 59 நஷ்டம்னு போட்டுருந்துச்சு. ரூ. 59 நஷ்டம் இருந்தது. இப்போ திமுக பக்காவா மாத்தி அத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரூ. 53 கொண்டு வந்திருக்காங்க. குறைஞ்சு தானே இருக்கு. 59லேருந்து 53 ரூ. 7 கிட்ட குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, அங்க இன்னொரு விஷயமும் நோட் பண்ணி பார்க்கணும் நம்ம. ரொம்ப அழகா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இலவச பேருந்து பயண திட்டம் கிடையாது. முதலமைச்சர் வந்த உடனே இலவச பேருந்து பயண திட்டம் குடுத்துட்டாரு. மகளிர் விடியல் பயணத்த கையெழுத்து போட்டுட்டாரு. இப்ப இதிலிருந்து என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுதா? அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இத செஞ்சாரு. இதில ஏகப்பட்ட நஷ்டமா ஏற்பட்டிருக்கும் ஆரம்ப காலத்தில. இருக்கிறத தாண்டி இன்னும் அதிக கடனுக்கு போயிருக்கும். அது எல்லாத்தையும் மீறி ரூ. 6 வந்து குறைச்சிருக்காரு. ரூ. 7 வந்து குறைச்சிருக்காரு அப்படின்னா, எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இத யாரும் நோட் பண்ணி பார்க்க மாட்டோமோ? இது எல்லாத்தையும் ரொம்ப அப்பட்டமா போட்டு காட்டிட்டாய்ங்க. அவங்களே விளக்கமா சொல்லிட்டாங்க. நம்ம இன்னொரு பக்கம் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவேக்கா அரசு ஆட்சிய முடிச்சுட்டு 5 வருஷம் முடிச்சுட்டு போம்போது, 20,00,000 கோடி கடனா இது மாறி இருக்கும். நீங்க வேணா பாருங்க, 13,00,000 கோடி கடன்னு நீங்க சொல்றீங்கல்ல. நாங்க 10,00,000 தானே வச்சுட்டு வந்தோம். எப்படி 13,00,000 ஆச்சுன்னு அவங்க ஒரு பக்கம் கேள்வி. சரி, இந்த ஆட்சி முடிச்சுட்டு வரும்போது, 5 வருஷம் முடிச்சுட்டு வரும்போது, 20,00,000 கோடி கடன் இல்லாம போச்சு அப்படின்னா, நான் என் பதவியிலிருந்து விலகிர்றேன். நான் எந்த பொறுப்பையும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சவால் விட்டிருந்தாரு. அந்த சவாலுக்கு ஆட்படுற மாதிரியே இப்ப தாவேக்கா அரசுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. வந்து இன்னும் 3 மாசம் முழுசா முடியல. அதுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 20,234 கோடி கடன்.
20,234 கோடி கடன். எப்படி அவ்வளோ பெரிய கடன் வந்துச்சு? 20,000 கோடி கடன். ஏற்கனவே லட்சக்கணக்கில கடன் இருக்கு. இது எல்லா கேள்வியும் அவங்க பக்கம் எழுப்பிட்டு இருக்காய்ங்க. நீ நடத்து நடத்து ராசா! என்ன யார் கேட்க போறா? அப்படின்ற மாரி. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்ற மாரி இவரு ஒரு பக்கம் இவரு ஒரு ஆணை விடுறது, எவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்றதுன்ற மாரி தான் இவரு ஒரு பக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம முதல்வர் அவர்கள். இப்ப இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்லப் போறார்? நாம என்ன பேசவா போறோம்? நம்ம பாட்டுன்னு இருப்போம் அப்படின்ற மாரி. இந்த வடிவேல் காமெடி ரோல் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? நம்ம பாட்டுன்னு கிடப்போம் அப்படின்ற மாரி, இப்போ அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது தான் இதில அப்பட்டமா தெரியுது. இதுக்கிடையில இன்னும் பல ஆயிரம் கோடி கடன் வாங்க போறதா, இந்த 1 வருஷத்துக்குள்ள 1.22 லட்சம் வரைக்கும் கடன் வாங்க போறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இவ்ளோ கடன் 1 வருஷத்திலேயே வாங்குறீங்க அப்படின்னா, சிலர்லாம் கெளப்பிட்டு வந்துருவாய்ங்க நம்ம ஆளுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஆ இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சதுக்கெல்லாம் யார் வட்டி கட்டுறது? இதத்தான் அவைங்க சொன்னாங்க. அவைங்க சொன்னப்போ அதெல்லாம் கிடையாதுன்னீங்க." அப்படின்னு பல பேரும் விமர்சிச்சுட்டு வராங்க. என்னப்பா இவங்க நான் சொல்றது ஒண்ணும் சரிப்பட்டு வரலையே அப்படின்ற மாரி தான் இருக்கு. நமக்கு ஒண்ணும் புரியாத மாரியே இருக்குன்றதெல்லாம். இதுவரைக்கும் 22,000 சம்திங் வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 22,000 கோடி வரைக்கும் கடன் வாங்கி வச்சுட்டாய்ங்க. இந்த ஒரு 3 மாசம் முடியறதுக்குள்ளயே. பேலன்ஸ்க்குள்ள அவ்ளோ வாங்கிட்டாங்கன்னா, உண்மையிலே நாடு வளருதான்ற ஒரு கேள்வி வருது. இன்னும் தங்க மோதிர திட்டம் அறிவிச்சிருக்காரு. அதுக்கான பட்ஜெட் எவ்வளோன்றத போடல. பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்குது. இதுக்கு இடையில வேற பார்த்தீங்கன்னா, இவரு மாளிகைய வேற தூக்கி மாத்தி வைக்கிறாங்களாம் இவருடைய அலுவலகத்த. இந்த அலுவலகம் மாத்தி வைக்கிறதுனா தேவையில்லாத வீண் செலவு அப்படின்னு சொல்லி, ஆதரவு கட்சிகளே வரைக்கும் இதுவரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராய்ங்க. ஏங்க தேவையில்லாத வேல பார்க்குறீங்க? இப்ப இருக்கிறது என்ன என்ன உங்களுக்கு இப்ப பிரச்சனைன்னா, வாடகை வீட்லருந்து மாறுற மாரியா மாறிட்டு இருக்கீங்க? அது அங்க மட்டும் இல்ல. அவங்க அலுவலகம் தலைமைச் செயலக அலுவலகம் இருக்குல்ல, அந்த அலுவலர்களே வந்து அந்த அலுவலகத்துடைய சங்கத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, ஆவணங்கள் மிஸ் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்படி செய்யக்கூடாது. நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா, இங்க ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடம் மாறும்போது ஆவணங்கள் கண்டிப்பா மிஸ் ஆகும். இது இது மட்டும் இல்லாம, இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய எங்ககிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் முதல்ல. என்னென்ன நிறைப நிறைகள் இருக்கு, என்னென்ன குறைகள் இருக்கு. நீங்க 10வது மாடிக்கு மாத்துறீங்க அப்படின்றப்ப, இப்ப சப்போஸ் மற்ற அமைச்சர்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னா, நாங்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கணுமா? உங்க கையெழுத்து இல்லாம மத்த அமைச்சர்களோட கையெழுத்து வாங்குறதுக்கு. இது ஒரு குளறுபடிகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம, அமைச்சர்களோட ஏதோ ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஏதோ ஒரு திட்டம் சார்ந்து ம பேசணும் அப்படின்னா, நீங்க ஒரு பக்கம் இருப்பீங்க. ஃபோன் கால்ல டிஸ்கஷன் வச்சுப்பீங்க. அப்படி இருந்தா சரியா இருக்குமா? இல்ல Zoom மீட்டு, அந்த மீட்டுன்னு வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அது சரியா இருக்குமா? எந்த வகையில ஏத்துக்கக்கூடியதா இருக்கும்? அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சங்கத்தினரிடமிருந்தே வருது. இந்த மா மாத்துற வேலைய செஞ்சுகிட்டு இருக்காரே தவிர, உருப்படியான ஒரு வேலை செஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் கிடையாது அப்படின்றது தான். இந்த 3 மாச ஆட்சியிலேயே ரொம்ப அப்பட்டமா தெரியுது. இவங்க இப்படி வீணான வேலைகள செய்யறது மூலியமா, அவங்க கொள்கை உறுதி எந்த அளவுக்கு இருக்கு? கொள்கை உறுதிய எங்க நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர காலத்தில எடுக்கக்கூடிய முடிவுகள். அதிலிருந்து தான் அவங்க கொள்கை மாறாம இருக்காங்களா? இல்ல கொள்கை மாறி போயிடுறாங்களா? அப்படின்றத அ எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்கு அப்பட்டமா வெளிப்பட்டுரும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இப்ப திருமாவளவன் அவர்கள் போனதோ, இல்ல வைகோ அவர்கள் போனதோ, இந்த பக்கம் ஐயுஎம்எல் போனதோ, இவங்க எல்லாருமே இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் போனது, க கம்யூனிஸ்ட் கட்சிகள் போனது அப்ப கூட, எல்லாருமே என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த நெருக்கடியான காலகட்டம் திமுகவுக்கு இது. அந்த காலகட்டத்தில நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப இருக்கிற சூழல்ல எப்படி வந்து இது சரியாகும்? அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த கேள்வி எதன் அடிப்படையில வருதுன்னா, கொள்கை அடிப்படையில வருது. கொள்கைப்படி இருக்கிறேன்னு சொல்லி தானே நீங்க கூட்டணி வச்சீங்க. நீங்க தேர்தலுக்காகவோ, இல்ல ஜெயிக்கிறதுக்காகவோ இருக்கணுன்றதெல்லாம் உங்களுடைய நோக்கம் இல்லல்ல. அப்படி பார்த்தா ஜெயிச்ச கட்சியோட நீங்க எப்படி மாறுனீங்க? கொள்கை உடன்படினா இப்ப முன்னாடி இருந்த கொள்கை இப்ப மாறிடுச்சா தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்ற கேள்வி எல்லார் மூலியமும் வைக்கிறது, அந்த நெருக்கடி நேரங்கள்ல மாறணும் தான். அதே மாரி நெருக்கடி நேரங்கள்ல தாவேகா அரசு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவங்க இந்த மக்களுக்கு நலன் செய்யறது முக்கிய காரணமா வச்சிருக்காங்களா? இல்ல கொள்ளையடிக்கிறத முக்கிய காரணமா வச்சிருக்காங்களா? அப்படின்றது அதெல்லாம் இல்லப்பா. அவைங்க கிளீன் கவர்மெண்ட். என்ன நீ இப்ப தேவையில்லாம பேசின்னுருக்கிற அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, டக்குனு ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கள். அவர் மேல ஒரு கேஸ். என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எப்பா எப்பா இது சரியில்லப்பா" அப்படின்னு ஒரு கேஸ் வந்திருக்குது. ஒரு பெண் தாவேக்கா பெண் குடுக்குறாங்க. ஏன் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நீதிமன்றங்கள்
அதாவது நீதிமன்றங்கள்ல இந்த அரசு வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள நியமிக்கிறதுல கிட்டத்தட்ட 10,00,000க்கு மேல ஒரு ஆள் கிட்ட இருந்து லஞ்சம் வாங்குறாங்க. 15,00,000 டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பல கேஸுகள் வந்து பதிவாகிருச்சு. அந்த பதிவு எல்லாமே நம்ம பார்த்தோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு ஆடியோவே வெளிய வந்துடுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம பார்த்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறதும், அந்த அம்மா 15,00,000லாம் கஷ்டங்க. ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பாருங்க. நமக்கு இது முடியாது அப்படின்ற மாரி சொன்னதும், அதுக்கு அவரு பதிலுக்கு என்ன சொன்னாரு அப்படின்றது நமக்கு இது எல்லாமே தெரியும். இல்லைங்க ஒரு 12,00,000 வரைக்கும்னா பண்ணிக்கலாம். இல்லன்னா அதுக்கு மேல கஷ்டம் தான் பார்த்துக்கங்க. இல்ல நம்ம நெறைய பேர் இங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சவன்றதுனால இதெல்லாம் பண்றோம் அப்படின்ற மாரி, அவரு ஒரு பக்கம் பேசிக்கிறாரு. இல்லங்க கட்சி சார்ந்து இயங்கலாங்க. எல்லாத்துக்கும் அதுக்கு ஏத்த மாரி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாலும், இவரு விட்டு குடுக்காம இல்லைங்க 12,00,000த்துக்கு கம்மியாலாம் வர முடியாதுன்னு அவரு டீல் பேசுற ஆடியோ வேற வெளியாச்சு. இந்த ஆடியோ வெளியானது தான் பெரிய பகீர்ன்னு இருந்துச்சு. என்னப்பா இவங்க கிளீன் கவர்மெண்ட்னாங்க. இத பத்தி எதையுமே வாய தொறக்காம, ஏகப்பட்ட லாக்கப் டெத் கிட்டத்தட்ட ஒரு 4 லாக்கப் டெத் இதுவரைக்கும் அவர் ஆட்சி அமைச்சதுலருந்து. என்ன ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. 2, 3 ஆணவ படுகொலைகள் நடந்துருச்சு. இது தாண்டி பெண் குழந்தைகளுக்கான பாதிப்புகள் ஏகப்பட்டது நடந்து போச்சு. இது எதுக்குமே வாய தொறக்கல. ஒரு பக்கம் இந்த பொன்னேரி பக்கம் நடந்த ஒரு நிகழ்வுல என்னென்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 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 சம்பவத்தில தாவேக்காவுடைய எம்எல்ஏ போய் அந்த இடத்துல மிரட்டியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த ஆட்சி என்ன செஞ்சுகிட்டு இருக்கு இந்த 3 மாசத்துல அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை. சிங்கப்பெண் அதிரடி படையா இருந்தாலும் அவங்களுக்கும் பாதுகாப்பின்மை. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்காவான ஒரு லஞ்ச வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்படியான ஒரு பெரும் கடன் சுமைய தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. என்ன இதுவரைக்கும் உள்ள கொண்டு வந்திருக்கீங்கன்னா, 6,000 கோடி பட்டாசு வாங்குறதுக்கு ரெடியாக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, 6,000 கோடி இன்கம் வந்துச்சான்னா வரல. பெரிய அளவிலான தாவேக்கா அரசு வந்ததுக்கப்புறம் எந்த தொழில் முன்னேற்றங்களும் கிடையாது. எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. மாறா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மகளிர் விடியல் பயணம்னு இருக்கிறத மகளிர் பயணம்னு மாத்துறாங்க. இன்னொரு பக்கம் நான் முதல்வன்றத டிஎன் ஸ்கில்ஸ்ன்னு மாத்துறாங்க. நான் முதல்வன்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது அப்படியே இருந்து டிஎன் ஸ்கில்ஸ்ன்னு மாத்திடுறாங்க. இதில வேற வாய் வளர்றதுல வேற பிரச்சனையா. இத பத்தி ஏதாச்சும் அமைச்சர்களிடம் கேள்வி கேட்கிறத விட, நம்ம நிர்மல்குமார் அவர்கள்கிட்ட போய் கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அவரு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எதுனாலும் திமுக, திமுக, திமுக அப்படின்றது தான் அவரோட மண்டையில முழுக்க, முழுக்க, முழுக்க ஏறி போய்க்குது. அந்த ஏறி போனது எப்ப கேட்டாலும் திமுக மாதிரி இல்ல, திமுக இதுக்கு அது பதில் இல்லையே! அப்படின்ற மாரி தான் பலரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரியான போக்குகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் வச்சு உதயகுமார் அவர்கள் தொடர்ந்து விமர்சனமும் செஞ்சுகிட்டு இருக்காரு. ஏடிஎம்கே சைட்ல ஒரு பக்கம் ஆட்கள வாங்குறத செஞ்சுகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தான் முதல்வர் அவர்கள் செஞ்சுகிட்டு இருக்காரு. இதனால மக்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லாதது இயல்பாவே ஏற்படுது. நாங்க யாரும் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. மக்களுக்கு இயல்பாவே அது ஏற்படுது. அந்த இயல்பு நிலைய விஜய் அவர்கள் உடைப்பாரா? இயல்பு நிலை மாற்றத்த உடைப்பாரா? இல்ல தமிழ்நாட்ட முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவாரா? கடன் அடைக்கிறதுக்குன்னு ஏதாச்சும் வேலைகள் பண்ணுவாரா? ஏதாச்சும் முன்னேற்ற திட்டங்கள கொண்டு வருவாரா? தொழில் வளர்ச்சி என்ன கொண்டு வருவாரு? அங்கங்க ஆய்வு போறேன்ற பேர்ல ரீல்ஸ் எடுத்து தான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பல பேரும் விமர்சிச்சுட்டு வராங்க. இந்த விமர்சனங்களுக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.